அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஐஒய் ஆர்ட் சப்ளைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே எப்படி ப்ரெஷ்ஷு, க்ளூ, 3D அவுட்லைனர் இதெல்லாம் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனாலும் அதுவும் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பெயிண்ட் ப்ரஷ் செய்கிறதுக்காக நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இது மாதிரி 2 விரலில் நல்லா சுற்றிக்கிறேன். ரேண்டமாக 30-40 முறை நான் நல்லா சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன த்ரெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மாதிரி சென்டரில் வச்சு அதை நல்லா கட்டி நாட் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட வேஸ்டான ரீஃபில் இருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குச்சி மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த நம்ம கட்டி வச்சுருந்ததை மேலே வச்சு நல்லா செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா இப்போ மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரே மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் இந்த டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதை ஒட்டிக்கலாம், இல்லைனா அதே மாதிரி இருக்கிறத வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நான் அக்ரலிக் கலர் எடுத்து அடித்து பார்க்குறேன். இது நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாதா ப்ரஷ்ஷில் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வெளியில் போய் எதுவும் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குகிற ப்ரஷ்ஷுக்கும் இதுக்கும் எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. அடுத்தது நம்ம க்ளூ செய்கிறதுக்காக நான் 1 கப் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைதா மாவு தான் யூஸ் பண்ணணும். வேறு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஃப்ளார் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நான் 3/4 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 கப் மைதா, 3/4 கப் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை அடுப்பில் சிம்மில் வச்சு நான் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கேன். கட்டி வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுறதை விட்டாலும் அது அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி, நம்ம பசெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கோந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 to 3 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்து இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு ஸ்டிக்கர் இல்லைனா ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த க்ளூவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப 2 to 3 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இதை வச்சு ஒட்டிடுங்க. இதுவுமே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. அடுத்தது நம்ம 3D அவுட்லைனர் செய்யலாம். அதுக்கு நான் இதே க்ளூ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த க்ளூ நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் சாதா யூஸ் பண்ணுற ஃபெவிகாலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு க்ளூ போடுறீங்களோ அந்தளவுக்கு டால்கம் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற கலர் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நம்ம டூத் பேஸ்ட்க்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அக்ரிலிக் கலர் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் பேக்கில் கோன் மாதிரி செஞ்சுட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோனில் நம்ம வந்து இதை எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதை இந்த நம்ம மெகந்தி கோன் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா கவர் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டா நமக்கு 3D அவுட்லைனர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை தண்ணியில் போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். அதனால் நீங்கள் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி வேறு ஏதாவது சார்ட்டில் இல்லை கிளாஸில் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சின்ன செல்லோ டேப் எடுத்து அதை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா ஒரு நாள் முழுக்க காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்கும். இன்னும் நீங்கள் ஷைனிங்காக வேணும்னா நீங்கள் ஐ ஷேடோ இல்லைனா கிளிட்டர் கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது இன்னும் ஷைனிங்காக கிளிட்டரியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுனில் வெளியில் போய் எதுவும் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.